சென்னை கே நகரில் காவல்துறையால் கையகப்படுத்தப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் நடைமேடைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பாதசாரிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஹரீஷ் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். பாதசாரிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடியதுதான் இந்த நடைமேடைகள். ஆனால் வரக்கூடிய காலங்களில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இந்த நடைமேடையானது பொருட்களும் மற்றும் வாகனத்திலையும் நிறுத்தி வைத்து ஆனால் அது ஆக்கிரமிப்பானது அதிகரித்து தான் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சென்னை கே நகர் R7 காவல் நிலைய எதிரில் இருக்கக்கூடிய சிவன் பூங்காவில் இருக்கக்கூடிய அந்த நடைமேடை முழுவதும் வாகனங்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதால் அந்த நடைமேடை முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்தால் அந்த பூங்காவுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் அவர்கள் மன நிம்மதியாக நடந்து செல்ல ஒரு தடையாக தான் இருக்கிறது. குறிப்பாக இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வாகனமும் எதிரியே இருக்கக்கூடிய அந்த காவல்துறையாளரால் கையகப்படுத்தப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அனைத்தும் இந்த பகுதியில் சுமார் பல ஆண்டு காலமாக இந்த பகுதி நடைமேடையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் காலை நேரங்களிலும் அந்த பூங்காக்கு வாக்கிங் வரக்கூடிய முதியவர்கள் அவர்கள் நடு சாலையில் நடந்து செல்ல முடியாத அவல நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் நமது சாலையில் நடக்கக்கூடிய போது அதே மாதிரி இந்த நடைமேடையில் நடந்து செல்லும் பொழுது என்ன மாதிரியான அவல நிலையங்கள் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற போது இந்த பகுதியில் நடைமேடை இருப்பது பொதுமக்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நடைமேடை மறைப்பு அளவிற்கு இந்த பகுதியில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரிகிறது. இது அனைத்துமே காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதால் பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாமல் தான் சாலையில் நடந்து செல்கிறார்கள். நடைமேடையில் நடந்து செல்ல முடியாமல் சாலையில் நடந்து செல்கிறார்கள். அது ஒருபுறம் இந்த மாதிரியான குப்பை கழிவுகள், மது பாட்டில்கள், குறிப்பாக அந்த பார்த்தாலே தெரிகிறது இந்த பகுதியில் மது பாட்டில்களும் கடவுகிறது. சமூக விரோதிகளால் இந்த நடைமேடையானது ஆக்கிரமிப்பு செய்வதால் மனிதர்கள் நடந்து செல்லாத ஒரே காரணத்தால் தான் சமூக விரோதிகள் இந்த பகுதியில் வந்து இந்த நடைமேடையில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து மதுவை அருந்திவிட்டு இந்த மது பாட்டில்களை இந்த பகுதியில் விட்டு சென்றுகிறார்கள். பொதுவாக நடைமேடை ஆக்கிரமிப்பு மற்றும் சாலை ஆக்கிரமிப்பு அனைத்து வகையானது அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை அகற்ற முன் வரக்கூடிய உதவியாக இருக்கக்கூடியவர்களே காவல்துறையினர் தான். ஆனால் காவல்துறை தரப்பினில் கையகப்படுத்தப்பட்ட வாகனங்களே நடைமேடையில் ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டு இருக்கிறது. இந்த பகுதிக்கு அந்த பூங்காவுக்கு வரக்கூடிய மக்கள் மனதில் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதனால் காவல்துறை தரப்பிலிருந்து உடனடியாக இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களையும் அப்புறப்படுத்தி அதற்கு மாற்று தீர்வாக ஒரு மைதானத்தோ அல்லது அதற்காக அரசு ஒதுக்கப்பட்ட இடத்தில்தான் இந்த வாகனத்தில் நிறுத்தி வைக்க வேண்டும் என இந்த பூங்காவுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.